எண் 10 பிரகதி எஸ். கொங்கு மலைச்சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாயிற்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனது உரையை. அனைவருக்கும் வணக்கம். கர்ம வீரர், படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கல்வி கண் கொடுத்த வள்ளல், விருதுநகரின் வீரன் என அனைவராலும் போற்றப்படும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன். காமராஜர் விருதுப்பட்டி என்று அப்போது அழைக்கப்பட்ட விருதுநகரில் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் அருந்தவ புதல்வராய் தோன்றினார். அவர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் ஏற்றம் பல கண்டவர். அனைத்து மக்களுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும், கல்விதான் வீட்டையும் நாட்டையும் உயர்த்தும் என அறிந்து சட்டங்கள் கொண்டு வந்து செயலாற்றியவர். அவர் தம் 6ஆம் அகவையிலேயே தந்தையை இழந்துவிட்டார். வறுமை காரணமாக 6ஆம் வகுப்பில் படிப்பை இடையில் விட்டுவிட்டு கடையில் வேலைக்கு சேர்ந்து விட்டார். தீண்டாமை ஒழிப்பு போராட்டம், கள்ளிக்கடை மறியல், ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். 9 முறை சிறை சென்றார். சிறையில் 3000 நாட்கள் அடைபட்டு கிடந்தார். தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜர் 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் நாள் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜர் தனக்கு கிடைத்த பிரதமர் பதவியை புறக்கணித்துவிட்டு இந்திரா காந்தியை பிரதமராக்கினார். கண்ணுடையார் என்பார் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையார் கல்லாதவர் என்ற குரலை அடியொற்றி ஏழை மாணவர்களின் நலனை மனதில் கொண்டு 1956இல் 8ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டமும் 1963இல் 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தையும் கொண்டு வந்தார். மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடையும் இலவச பாட புத்தகமும் வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற பழக்கத்தை மாற்றி பெண்கள் கல்வி திட்டத்திற்கு பாடுபட்டார் பெருந்தலைவர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வரிகளுக்கிணங்க மாணவர்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கி அறிவுடன் உயிரையும் மூட்டினார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மத்திய நூலகத்தை திறந்து வைத்தார் படிக்காத மேதை காமராஜர். அன்னச்சத்திரம் 1000 நட்டல், ஆலயம் 10000 வைத்தல், அன்னை யாவினும் புண்ணியமாங்கோ ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் பாரதியின் வாக்கை மனதில் கொண்டு பல ஏழைகளின் அகக்கண்ணாகிய கல்வி கண்ணை திறந்தார். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்னும் பாரதியின் வாக்கை மெய்ப்பித்து காட்டியவர். முதல் கட்டமாக 21500 தொடக்கப்பள்ளியும், இரண்டாவதாக 27750 ஆரம்ப பள்ளியும், கிராமங்கள் தோறும் தொடக்கப்பள்ளியும் உருவாக்கினார். மாணவர்களுக்கு இலவச பள்ளி சீருடையும் வழங்கும் திட்டத்தையும் கொண்டு வந்தார். வேளாண்மை தொழில் வளர பல அணைக்கட்டுகளை உருவாக்கியவர் காமராஜர். சாத்தனூர், வைகை, மணிமுத்தாறு போன்ற அணைகள் இவற்றில் சிலவாகும். சிமெண்ட் ஆலைகள், காகித ஆலைகள் போன்ற தொழிற்சாலைகளையும் உருவாக்கினார். இவ்வாறு பல புகழோடும் பெருமைகளோடும் வாழ்ந்த காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் காந்தி பிறந்த நாளன்று இவ்வுலக வாழ்வை நீத்தார். அவர் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும்